எல்லா கடையிலும் மோசம் அதெல்லாம் நடக்கும். நம்மளுக்கான பூ வருது என்ன இருக்கு சொல்லுங்க. இருக்கட்டும் விடு, அப்படி சொல்லாத. இப்போ நாளைக்கு பாரு 30,000 இது வருமாப்பா, 30,000 வீண் செலவு தானப்பா. நம்மளுக்கு என்ன பூவா வந்துருக்காங்க 8 டன் டெய்லியே. வரும் அப்படி என்ன 10 கிலோ மல்லிகைப்பூ கொச்சி ஒரு வாரத்தில் கொச்சி உன் கடையில் கொச்சி என்ன செய்ய போகிறேன்? வருமானம் ஒரு 6 மாதம் 10 ரூபா செலவு இல்லைப்பா. உன் கடையில் ஓரமாக எப்போ இதை கொச்சி அழிக்கிறேன்னா கொட்டாயிரம் தூக்கி போடான்னு சொல்ல போகிறேன். இல்லை ஏன்னா கொட்டை மார்க்கெட்டுக்குள்ளே ஆறு சொல்கிறேன். எல்லா கடையிலும் எங்கேயும் கொட்டணும். ஒரு சாக்லேட் வாங்க போறேன், எடை பார்க்க போறேன், உன் கடையில கொச்சி அள்ளிக்கிட்டு நம்மளுக்கு ரைட்டாப்பா போயிட்டு வந்த கடை இருக்குல்ல, கடை இல்லாட்டி அது பேச்சு. இது எதுக்கப்பா அவவே லட்சமா வாங்குறவனே போடாம வச்சிருக்கேன். மாசம் ₹1,00,000 வருமானம். நம்ம என்ன போட்டாச்சுன்னா மக்கள் எல்லாம் ஆரம்பிச்சு பாரு. ஆரம்பிச்சு ரெண்டாவது இது எதுக்குன்றேன். எங்காவது கேட்டா அன்னைக்கு வேமா சரின்ட்டாரு, நேற்று யாரு சொல்றாரு ஏந்திரி இங்கிட்டு விட்டுருவோம் ஓட்டலையா, நம்ம வேணும் வேணாம் விடுமா என்ன ஓவர் போனேன். நம்ம என்ன சொல்லி ஒட்டு முடியும் ஓட்ட நம்மளுக்கு தேவையா? ஆமா, அது ஒன்று கெடுத்ததா இருக்கக்கூடாது. அன்னைக்கு அப்ப கேட்கிறேன்னே இல்லப்பா அந்த கோவில் இருக்கு அப்படி ஒதுங்கி நம்மளை ஏன்னா ஒரு கல் வச்சுக்கணும்ப்பா. இந்த கல் டைல்ஸ் வச்சு ஒரு நேரம் உடஞ்சிக்கே வந்துடும். ஒரு கல் சாப்பிட்ட கல் தூக்கி அந்த வச்சுக்கணும். பர்மனெண்ட்டாகவே இருந்து போகுது. இல்லை இந்த அணக்குள்ள சிம்பிளாக அது போய் ஐடியா பண்ணி வாங்கிட்டு வரேன். சிம்பிளா உடைக்கிற மீன் வச்சு வந்துட்டார்ல. பட்டை பன்னீர் வந்திருக்காருல. இந்த கொண்டு வா, இந்த சித்தப்பாட கூட. எப்பா புதுப்பாண்டி நம்ம முஸ்லிம்ட்டியில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த விநாயகருக்கு விருதம் பூசாரி பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிறாங்களே, அவங்க விநாயகர்